மேற்கொள்ளப்படுகின்றது. இதேவேளை இந்த நாடகத்திற்கான வேட உடை ஒப்பனையை திரு ஆண்ட்ரூ ஜூலியஸ் அவர்களினால் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்நாடகத்தின் இசையமைப்பினை ஜேசுதாஸ் குழுவினரும் நாடக நடன ஆக்கத்தினை ஆசிரியை எஸ் வத்சனா அவர்களும் தயாரித்துள்ளனர். வணக்கம். இன்றைய நாளிலே நெடுந்தீவு மகாவத்தல மைதானத்தில் திரு அவையின் அனுசரணையுடன் இலாயுதி முத்தமிழ் நாடக மன்றத்தில் கலைஞர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து பலிக்களம் என்னும் ஒன்றை நாங்கள் இன்றைய நாளிலே செய்ய இருக்கின்றோம். கலைஞர்களோடு நம்முடைய நேரத்தை செலவழித்து இன்றைய இந்த நாளிலே நாங்கள் சென்ட் ஆண்டனிஸ் இலாயுதி முத்தமிழ் நாடக மன்ற கலைஞர்களினால் தபக்கால ஆற்றுகை நிகழ்த்தப்படுகின்றது. இந்த தபக்கால ஆற்றுகை இறைவனுடைய பாடுகளையும் மரணங்களையும் விசேடமாக அவருடைய சிலுவை பாடுகளையும் அவருடைய உயிர்ப்பையும் நினைவுபடுத்துவதாக இருக்கின்றது. இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்ட் ஆண்டனிஸ் நிலாஜோதி முத்தமிழ் நாடக மன்றம் எங்களுடைய நெடுந்தீவினுடைய பங்கு திரு அவையோடு சேர்ந்து ஒரு மாபெரும் நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வை கண்டுகளிப்பதற்காக நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கு வருகை தந்திருக்கிறோம். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம் எங்கே நிற்கிறோம்டா நெடுந்தீவு மகாவித்தியாலய மைதானத்தில் நிற்கிறோம். ஏன் நாம நெடுந்தீவு மைதானத்துக்கு வந்திருக்கிறோம்டா, இன்றைக்கு பலிக்களம் என்னும் நிகழ்ச்சி, அதாவது கிறிஸ்தவர்களின் நம்பிக்கைக்குரிய தவக்கால ஆற்றுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தவக்கால ஆற்றுகைக்கு 135 கலைஞர்களும் மிக பிரமாண்டமான மேடையும் அமைக்கப்பட்டு நெடுந்தீவு வரலாற்றிலே முதலில் என்னும் ஒரு தொனி பொருளில் நெடுந்தீவு நிலாஜோதி முத்தமிழ் நாடக மன்றம் வழங்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காகவே நாம் இங்கே வந்திருக்கிறோம். வாங்க நாம இந்த நிகழ்ச்சியில போய் முழுமையான நிகழ்ச்சி விவரங்களை பார்ப்போம்.
இன்றைய இந்த நாளிலே இந்த நன்னாளிலே என நாம் எதிர்பார்க்கிறோம். விழாவினை ஆரம்பித்து வைக்கும்படியாக யாழ் மறை மாவட்டத்தினுடைய குரு முதல்வர் அன்புக்கும் உயர் மதிப்புக்கும் உரிய அருட்தந்தை PJ ஜெபரட்னம் அடிகளார் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கிறேன். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்ற நெடுந்தீவு பிரதேசத்தினுடைய பிரதேச செயலகர் திருமதி கேலிசன் நிவேதா அம்மணி அவர்களை அன்போடு அழைத்து நிற்கிறேன். அடுத்த மங்கள விளக்கினை மண்ணின் மைந்தன் அருள்பணி யோகராஜ் அடிகளார் ஏற்றி வைப்பார். அடுத்த மங்கள விளக்கினை சென்ட் அந்தனீஸ் சிலாஜோதி முத்தமிழ் மன்ற அரங்கின் தலைவர் அவர்கள் ஏற்றி வைப்பார். மங்கள விளக்கினை ஏற்றிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். அன்பு தந்தையே இறைவா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தவக்காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்வை உமக்கு உகந்ததாக மாற்றுவதற்கு நீர் பல சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தருகின்றீர். அந்த விதத்திலே நெடுந்தீவு கத்தோலிக்க திரு அவையின் அங்கமாக இருக்கின்ற சென்ட் ஆண்டனிஸ் நிலாஜோதி முத்தமிழ் நாடக மன்றம் வழங்கும் பலிக்களம் என்ற தவக்கால ஆற்றுகையை ஆசீர்வதியும். குறுகிய காலத்தில் பல சவால்கள் மத்தியில் மேடையேற இருக்கும் இந்த ஆற்றுகை மத்தியில் உண்மையான மனமாற்றத்தை தருவதாக. இதில் நீர் கொடுத்த ஆற்றல் திறமைகளை உம்முடைய மகிமைக்காக வெளிப்படுத்த காத்திருக்கும் கலைஞர்கள், நெறியாளர்கள், நன்கொடையாளர்கள், இன்னும் பல்வேறு வழிகளிலே இந்த நிகழ்வு சிறக்க உதவி புரிந்தோர் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். மேலும் இந்த நிகழ்வை நல்ல முறையில் நடத்துவதற்கு பல இடங்களிலிருந்து அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் பார்வையாளர்களாக வந்திருக்கின்றவர்களையும் நீர் ஆசீர்வதியும். சென்ட் அண்டனீஸ் நிலாஜோதி முத்தமிழ் நாடக மன்றம் எங்களுடைய நெடுந்தீவினுடைய பங்கு திரு அவையோடு சேர்ந்து ஒரு மாபெரும் நிகழ்வை நடாத்தி கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வை கண்டுகளிப்பதற்காக நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கு வருகை தந்திருக்கிறோம். இது ஏற்கனவே இதில் ஒரு சிறப்பு என்னன்னு சொல்லிச்சுன்னா, இன்றைய தவக்கால ஒருத்தல் முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இந்த தவக்கால ஆற்றுகை என்றது நடைபெறுவது என்பது வரலாற்றிலே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தருணம் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதைவிட ஒரு பிரமாண்டமான, அதாவது நெடுந்தீவிலே இந்த பிரமாண்டமான நிகழ்வு நடைபெறுவது என்பது பல சவால்களுக்கு மத்தியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது எங்கள் எல்லோராலும் உன்னிப்பாக நோக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விடயம். இருப்பினும் கூட கலைஞர்கள் தற்போதைய காலகட்டத்திலே கலைகள் என்பது அழிவடைந்து கொண்டு செல்கிற ஒரு நிலையிலும் கலைஞர்கள் உருவாக்குதல் என்பது மிக மிக சொற்ப அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழமைவில், அதுவும் 4 பக்கமும் கடலால் சூழப்பட்டு ஒரு பின்தங்கிய நிலை என்று பல பேராலும் வர்ணிக்கப்படுகிற ஒரு தீவு. ஆனால் இருந்தாலும் கூட இந்த தீவிலே பிறந்தவன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையோடு இருமாப்போடு இந்த பிரமாண்டமான 180 அடிக்கு நீளமான பிரமாண்டமான மேடையிலே 180க்கும் மேற்பட்ட கலைஞர்களை உள்ளடக்கியதான ஒரு நிகழ்ச்சி சிறப்புற இன்று நடந்தேற இருக்கிறது என்பதிலே நான் மிகவும் பெருமகிழ்வு அடைகிறேன்.
இந்த ஆற்றுகை என்பது கிறிஸ்துவனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை சித்தரிக்கிற ஒரு நிகழ்வு. இதிலே களியாட்டங்களை தவிர்த்து களியாட்டங்களுக்கு அப்பால் ஒரு ஆன்மீக சிந்தனையை விதைக்கிற ஒரு நிகழ்வாகவே நாங்கள் இதை பார்க்கிறோம். நாங்கள் கடல் கடந்து ஒரு நெடுந்தீவு என்கிற உறவு நிலையிலே கடல் கடந்து நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த நிகழ்வுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்துக்கு அப்பால் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் எங்களுடைய வருகை ஏதோ ஒரு புத்துணர்வையும் ஏதோ ஒரு ஊக்கத்தையும் கொடுக்கும் என்கிற நம்பிக்கையும் அதற்கு அப்பால் இருக்கிறது. ஆகவே இந்த நிலாஜோதி முத்தமிழ் நாடக மன்றம் மிகவும் ஒரு பாரம்பரிய கலை அம்சத்தை கொண்ட ஒரு மன்றம், நிறைய கலைஞர்களை உருவாக்கிய மன்றம், நிறைய கூத்து கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், அதைவிட கவிஞர்கள், எழுத்தாளர்கள் என பல தரப்பட்ட கலைஞர்களை உருவாக்கிய மன்றம் இந்த நெடுந்தீவு திரு அவையோடு சேர்ந்து இந்த நிகழ்வை நடாத்துவதிலே நாங்கள் மிக ஒரு மகிழ்ச்சி அடைகிற ஒரு தருணம் இது. இந்த நிகழ்வில் இந்த நிகழ்வு ஆரம்பத்திலே ஒரு தடவை எங்களுடைய நெடுந்தீவு ஒட்டுமொத்த பங்கு திரு அவையும் சேர்ந்து ஃபாதர் ஜேபி ஆண்டனிதாஸ் அடிகளார் பங்கு தந்தையாக இருந்த காலப்பகுதியிலேயே இங்கு மேடையேற்றப்பட்ட ஒரு நிகழ்வு. அப்போதைய காலகட்டத்திலே படகுகள் இல்லாத, தொடர்புகள் இல்லாத, அரசியல் இராணுவ நெருக்கடிகள் சூழ்ந்த காலப்பகுதியில் பங்கு தந்தையாக இருந்த ஜேபி ஆண்டனிதாஸ் அடிகளாருடைய காலப்பகுதியிலே பிரமாண்ட மேடை அமைப்பிலே நெடுந்தீவு பங்கு திருச்சபையினுடைய பங்கு பணிமனை முன்றலிலே பிரமாண்டமான ஒரு மேடை அமைத்து அனைத்து ஆலயங்களை சேர்ந்த கலைஞர்கள் உள்ளடக்கியதான ஒரு ஆற்றுகையாக இந்த ஆற்றுகை வெளிப்படுத்தப்பட்டு 1991-92 ஆண்டு காலப்பகுதி என நினைக்கிறேன். மிகவும் நீண்டதொரு கால சூழமைவில், நீண்ட ஒரு இடைவெளியில் எங்களுடைய சென்ட் ஆண்டனிஸ் நிலாஜோதி முத்தமிழ் நாடக மன்றம் நெடுந்தீவு திருவையுடன் இணைந்து இந்த பிரமாண்டமான ஒரு மேடை அமைப்பிலே பிரமாண்டமான ஒரு நிகழ்வை முன்னெடுப்பது என்பது எல்லா நெடுந்தீவு உறவுகளையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிற ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். நெடுந்தீவு சென்ட் ஆண்டனிஸ் நிலாஜோதி முத்தமிழ் நாடக மன்றம் முதலிலே திரைப்படத்தை இந்த நெடுந்தீவு மண்ணிலே திரைப்படத்தை இயக்கி திரைப்படத்தை பிடித்து படப்பிடிப்பாக மேற்கொண்டு வெளியிட்ட ஒரு கலை அம்சம் கொண்ட ஒரு மன்றம். அதற்கான ஒரு பாரம்பரியங்கள் இருக்கிறது. ஆகவே அந்த மன்றம் இன்று திரு அவையுடன் இணைந்து இந்த நிகழ்வை நடாத்துவதிலே நாங்கள் பெருமகளிடம் இந்த நிகழ்வு பல செய்திகளை எங்களுடைய நெடுந்தீவு வாழ் உறவுகளுக்கு விட்டு செல்கிறது என நினைக்கிறேன். ஒன்று, ஆன்மீகம் சார்பான மனம் மாறுதல்களை விட்டு செல்வதோடு ஒருங்கிணைந்த ஒரு செயற்பாடு, ஒருங்கிணைந்த ஒரு ஊக்கம், ஒருங்கிணைந்த ஒரு செயல்முறை ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் தரும் என்கிற செய்தியோடு பல கலைஞர்களுக்கு இந்த நிகழ்வானது ஒரு ஊக்கத்தை, அதாவது மேலும் மேலும் இப்படியான நிகழ்வுகளை எங்களுடைய நெடுந்தீவு மண்ணிலே அரங்கேற்ற வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையை விதைக்கிற ஒரு நிகழ்வாகவும் நான் இதை பார்க்கிறேன். இது சாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து இதை நாங்கள் ஒரு ஆன்மீக நிகழ்வாக பார்க்கிற அதே வேளை இதை எங்களுக்கு விட்டு செல்கிற செய்தி என்னவென்றால், மேலும் மேலும் இவ்வாறான கலை நிகழ்வுகள் உங்களுடைய நெடுந்தீவு மண்ணிலே மிக ஒற்றுமையுடன் நடத்தப்பட வேண்டும். எல்லா சமூகம் சார் கலைஞர்களும் இவ்வாறான நிகழ்வுகளை நடத்த முன்வர வேண்டும். இளைமறை காயாக இருக்கிற கலைஞர்கள் இவ்வாறான நிகழ்வுகளை நடத்தி தங்களுடைய ஆற்றுகை திறன்களை வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு செய்தியையும் இந்த நிகழ்வு இந்த நேரத்திலே விட்டு செல்கிறது என்பதை நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்திலே சிந்திக்க துணிகிறேன். அத்தோடு எங்களுடைய நெடுந்தீவு இந்த நெடுந்தீவு, அதாவது நானும் ஒரு நெடுந்தீவு மகாவித்தியாலய பழைய மாணவன். எங்களுடைய இந்த முன்றலிலே நான் கால் வைக்கிற பொழுது பழைய நினைவுகள் எங்களை சேர்கிறது. நெடுந்தீவிற்கென ஒரு பாரம்பரியங்கள் இருக்கிறது, கல்வி பாரம்பரியம் இருக்கிறது, விளையாட்டு பாரம்பரியம் இருக்கிறது, கலை பாரம்பரியங்கள் இருக்கிறது. இவ்வாறாக பல பாரம்பரியங்களை கொண்டு எங்களுடைய தீவிலே இவ்வாறான ஒரு மிக பிரமாண்டமான நிகழ்வு நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை புலம்பெயர் தேசங்களிலே இருக்கிற எங்களுடைய உறவுகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பங்களிப்பு என்பதும் இந்த நிகழ்விலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன நிகழ்வு எடுத்தாலும் உங்களுடைய புலம்பெயர் தேசத்து உறவுகளுடைய பங்களிப்புகள் மிக பிரதானமான ஒரு பேசு பொருளாக இந்த நெடுந்தீவு மண்ணிலே இன்று இருக்கிறது. அதாவது நெடுந்தீவு புலம்பெயர் தேசத்து மக்களுடைய பங்களிப்பு இன்றி இந்த நெடுந்தீவு மண்ணிலே நிகழ்வுகள் இல்லை என்கிற அளவுக்கு அவர்களுடைய பங்களிப்புகளும் இங்கே முக்கியமாக பேசப்படுகிறது. இன்னும் அவர்கள்
இது போன்ற நிகழ்வுகளுக்கு தங்களுடைய அர்ப்பணிப்புகள் நிறைந்த பங்களிப்புகளை வழங்க வேண்டும். தொடர்ந்தும் இவ்வாறான கலைஞர்கள் இதில் உருவாகி நிறைய நிகழ்வுகள் இவ்வாறான பிரமாண்டமான முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதிலே நான் மாற்று கருத்துக்கு இடமில்லை. நெல்லின் மணியொன்று மண்ணிலே விழுந்து அழிந்து பல்வேறு கதிர் விளையும் பரந்த வயல் நிலம் ஒரு பலிக்களம். மண்ணிலே மடிந்த மணி நெற்கதிராய் நிமிர்வதற்கு நிலையான பலிக்களமே வயல் நிலம். தாயின் கருவுற்று சேயாய் உதிப்பதற்கு தாயின் உதரம் ஒரு பலிக்களம். கண்ணின் கருமணியா காதல் குழந்தை ஒன்று கருவுற்று உருவாகும் கற்பகச் சோலை என்ற பாச பலிக்களமே தாயுதிரம். இறைவன் நிறையன்பை அளக்கும் தாள் இல்லாத அமலன் உயிர் அன்பை அகிலத்தில் உள்ளோர்க்கு அறிவித்து அருளுமிடம் கல்வாரி மலை என்ற பலிக்களம். அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் என்பதற்கு இலக்கணமா இலக்கியமாய் இன்றுமென்றும் விளங்குமிடம் கல்வாரி குன்றே நீ பலிக்களம் பாசக்களம் பரமன் களம் பக்தி நிறை பலிக்களம்.
மனிதனை தன் சாயலாகவும் பாவனையாகவும் படைத்தார். அவனுக்கு துணையாக பெண்ணையும் படைத்தார். ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் இன்பமாக வாழ பணித்தார். குறைவின்றி வாழ நிறைவாக அனைத்தையும் அவர்களுக்கு அளித்தார். ஆதாம் ஏவாள் ஆகிய இருவரும் இன்பவனத்தில் மகிழ்ச்சியாக காலத்தை கழித்தனர்.
வணங்கி எத்தனை வழிகளை வகுத்தோம், புத்திக்கு புறணான மொழிகளையும் பலிகளையும் புதைத்தோம். கண்டபன் பாவமும் பணியும் நம்மையை சூழ்ந்து கொண்டது. சட்டத்தை நீட்டினோம், திட்டத்தை திட்டோம், எல்லாம் மொத்தமானது. நாம் தான் கட்டவர்களாகிவிட்டோம். உலகம் முழுவதும் அவனை பின் செல்கின்றது. நம்மை பைத்தியக்காரராக்கிவிட்டது. என்று இந்த பாழ் உலகம் கருதிவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் அவன் உயிரோடு இருப்பான் என்று சொன்னால் உண்மையில் நாம் தான் பைத்தியக்காரராகி விடுவோம். இதுதான் என்னுடைய முடிவு கருத்து.
பேசாதிருந்தால் இக்கற்களே பேசும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் செய்வதை மட்டும் பின்பற்ற வேண்டாம் என்கிறார். வெளிவிடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு. மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக புன்னக வாயிலை அடைத்து விடுவீர்கள். நீங்களும் நுழைவோரையும் விடுவதில்லை. வழிகாட்டுகளே, உங்களுக்கு ஐயோ கேடு. யாராவது திருக்கோவிலின் மேல் ஆணையிட்டால் ஒன்று, ஆனால் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டு இருந்தீர்கள். முரட்டு மக்களே, எது சிறந்தது? பொன்னா, பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா?
பலிப்படத்தின் மேல் ஆணையிட்டாலும், ஆனால் அதில் படைக்கப்பட்ட காணிக்கை மீது ஆணையிட்டார். குருடரே, எது சிறந்தது? காணிக்கையா, பக்தியை தூயதாக்கும் பலிப்படமா? வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! கிண்ணத்தையும் தட்டையும் அதன் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள். உட்புறத்தையோ கொள்ளை பொருட்களாலும் தன்னல விருப்புகளாலும் நுழைத்துக் கொள்கிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞர் பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை கொப்பானவர்கள். இதை மறுக்க இந்த சபை, மக்களின் இவர்களை கொண்ட இந்த சபை எடுக்க போகும் திட்டம் என்ன, பார்க்க போகும் தீர்வு என்ன என்பதுதான் கேள்விக்குறி. தனிப்பும் தலைவர்களே, இந்த அவையை சட்டத்தை உருவாக்கியவர்கள் நாம் அல்ல, வாழும் நெறிகளை காட்டிக் கொடுத்ததும் நாம் அல்ல. அவர் கோரியதை நாம் விளக்கி காட்டியிருக்கிறோம். அவர் எழுதியதை ஆளும்படி மக்களுக்கு அறிவூட்டியிருக்கிறோம். ஆனால் இவர் நேற்றுக்கு முந்தைய நாள் தோன்றிய முட்டாள் ஓசிசி அவரது பதவி பீடத்தில் இருந்து இவன் உரைத்து விட்டான் என்றால் கழுவலாம். முழுக்க முழுக்க முடிந்து விட்டான் என்பதை அதன் பொருள். அன்று கூறப்பட்டது அப்படி, ஆனால் நானோ கூறுகிறேன் இப்படி. ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோ பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதியை ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருள் துன்புறுத்தப்படுவோர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் வேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இன்றைய இந்த நாளிலே நாங்கள் சென்ட் ஆண்டனிஸ் லாஜோதி முத்தமல் நாடக மன்ற கலைஞர்களினால் தபக்கால ஆற்றுகை நிகழ்த்தப்படுகின்றது. இந்த தபக்கால ஆற்றுகை இறைவனுடைய பாடுகளையும் மரணங்களையும், விசேடமாக அவருடைய சிலுவை பாடுகளையும் அவருடைய உயிர்ப்பையும் நினைவுபடுத்துவதாக இருக்கின்றது. நாங்கள் இந்த தபக்கால ஆற்றுகை என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது, இந்த தபக்கால ஆற்றுகை எங்களுடைய ஒரு புனித காலத்தின் புனித பயணம். அந்த பயணத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த ஆற்றுகை அமைகின்றது. இந்த ஆற்றுகை ஒரு வகையிலே ஒரு நற்செய்தி பணியாகவும் இருக்கின்றது. இயேசுடைய வாழ்க்கையிலே அவர் இறுதி கட்டத்திலே அவர் அனுபவித்த வேதனைகளையும் சோதனைகளையும் துன்பங்களையும் வெளிப்படுத்துவதாக இந்த ஆற்றுகை இருக்கிறது. கிட்டத்தட்ட 130 கலைஞர்களை கொண்டு இந்த ஆற்றுகை செய்யப்படுகின்றது. கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்பு அருட்தந்தை ஆண்டனிதாஸ் அவர்கள் பங்கு தந்தையாக இருக்கின்ற பொழுது இந்த நிகழ்வு இந்த ஆற்றுகை நிகழ்த்தப்பட்டது. அதிலே நானும் சீடராக அதிலே நடித்திருக்கிறேன். பல கலைஞர்கள் ஒன்று சேர்ந்து அந்த ஆற்றுகைப்படுத்தப்பட்டது.
அதற்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு பிற்பாடு இந்த ஆற்றுகை இன்று அரங்கேறுகின்றது. மிக்க மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியிலே நாங்கள் திளைத்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த ஆற்றுகை என்பது ஒரு லேசுப்பட்ட காரியம் அல்ல. உபவாசம் இருந்து ஒவ்வொரு கலைஞர்களையும் ஆயத்தம் செய்து அவர்களுக்கான வழிபாடுகள் நடத்தப்பட்டு அவர்கள் தூய்மையாக்கப்பட்டு புனிதமான வகையிலே ஒவ்வொரு ஆற்றுகையிலே பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு உள்ளங்களும் தயார்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வை போன்று அல்ல. சாதாரணமாக நாட்டுக்கூத்தோ நாடகமோ இயல் இசை போன்றது அல்லாமல் இது ஒரு புனிதமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்விலே நாங்கள் ஒவ்வொருவரும் பக்தியான முறையிலே கலந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்விலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பங்களிப்பை கொடுத்து இயேசுவினுடைய பாடுகள் மரணத்திலே நாங்களும் பங்கு கொள்ளுகின்றோம் எனது உணர்வுகளோடு இந்த ஆற்றுகையிலே ஒரு பங்கெடுக்க நான் அன்போடு அழைத்து இருக்கின்றேன். இந்த ஆற்றுகையிலே பங்கு பெறுகின்ற செயின்ட் ஆண்டனி இலாஜுதீன் முத்தமிழ் நாடகம் என்ற கலைஞர் அவர்களுக்கும் நிர்வாகத்தினருக்கும் பங்கு தந்தைக்கும் இந்த ஆற்றுகையிலே அந்த ஆற்றுகைப்படுத்துகின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிற்கின்றேன். மீண்டும் நாங்கள் வளர வேண்டும். இந்த ஆற்றுகையிலே நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். இந்த ஆற்றுகையிலே ஒத்துழைத்த ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் சுபங்களும் உரித்தாகட்டும். நான் செய்வது என்னவென்று உனக்கு புரியாது. காலடிகளை கழுவ நான் ஒருபோதும் கூட மாட்டேன் ஆண்டவரே. ராயப்பா, நான் உன் காலடிகளை கழுவ நீ அனுமதிக்காவிடில் என்னோடு உனக்கு பங்கில்லை. ஆண்டவரே, அப்படி என்றால் என் காலடிகளை மட்டுமல்ல, என் கைகளையும் என் தலையை கூட கழுவும் ஆண்டவரே, கழுவும். குளித்து விட்டவன் தன் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவன் தூய்மையாகி விடுவான். என்னை குருவென்றும் ஆண்டவரென்றும் அழைக்கின்றீர்கள். நீங்கள் அழைப்பது முறைதான். ஆனால் ஆண்டவராகிய நான் உங்களுடைய கால்களை கழுவுவேன் என்றால் நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவ வேண்டும். நான் எவ்விதம் செய்தேனோ அவ்விதமே நீங்களும் செய்ய வேண்டும். உங்கள் எல்லோரையும் எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் என்னோடு சேர்ந்து அப்பம் உண்பவன் எனக்கு விரோதமாக தன் குதிக்காலை தூக்குவான் என்ற தேவ வார்த்தை நிறைவேற வேண்டும். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களில் ஒருவன், உங்களுக்குள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான்.
மரணம் மட்டும் ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறது. என்னோடு விழித்திருங்கள், வேண்டுங்கள், வேண்டுங்கள். என்னை விட்டு அகல பண்ணியருளும். ஆனால் என் மனதின்படி அல்ல, உம்முடைய மனதின்படியே ஆகட்டும். ஒரு மணி நேரம் என்னுடன் உங்களால் விழித்திருக்க முடியவில்லையா? சோதனைக்கு உடன்படாதபடி விழித்திருங்கள், ஜபம் செய்யுங்கள், வேண்டுங்கள். மனமோ மிகவும் வேகம் உள்ளதுதான், ஆனால் உடல் பலம் குறைந்தது.
பேசாமல் இறைமகனை பாராமல் உள்ளெடுத்தார், உயிர் கொடுத்தார், மூச்சுடனே அடிபுதைத்தார். குத்தியது சம்பா, குத்தியது மண்மே, மூடியது தூய்மை, வாடியது வான்முகமே. மகன் படுமே போகுமம்மா தனி நெஞ்சும் இறை அன்பின் வேகமம்மா.
மிகப்பெரிய ஒரு கலை நிகழ்வு என்ற வகையில் உண்மையிலே இந்த தேசிய பாடல்கள் மரண உயர்வு நிகழ்வு நடைபெறுகின்றது. உண்மையிலேயே சென்னை டென்னிஸ் ராஜோதி முத்தமிழ் நாடகம் மன்றத்தினால் இது உண்மையிலேயே நடைபெறுகின்றது. 100க்கும் மேற்பட்ட கலைஞர்களை கொண்டு கலாமன்றத்தினுடைய உதவியினுடன் இதை நாங்கள் மேற்கொள்ளுகிறார்கள். ஆகவே இது உண்மையிலேயே நெடுந்தீவு மண்ணுக்கு, நெடுந்தீவு கத்தோலிக்க மக்களுக்கு, நெடுந்தீவு அனைத்து மக்களுக்கும் ஒரு விசுவாசத்தின் அடையாளமாகவும் விசுவாசத்தின் நம்பிக்கையை வளர்ப்பதாகவும் இது அமைகின்றது. ஆகவே இது சிறப்பாக அமைய நாங்கள் நம்முடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கடவுளின் பக்தர் என்றால் இப்போது கடவுளே வந்து இவரை காப்பாற்று. எண்ணற்ற புதுமைகள் செய்த நீ இப்போது மரத்தில் இருந்து மண்ணில் இறங்கு, அப்போது விண்ணக கடவுள் என திண்ணமாய் நம்புவோம். இல்லை, எம்மையெல்லாம் எள்ளியாடுகிறார் இந்த கொள்ளி வைத்த கோமகன். பிதாவே பிதாவே என்று பித்தனை போல பிதற்றுகிறார். எங்கே உன் பிதாவை காட்டுவாமோ? அம்மா, இதோ உன் மகன் அருளப்பா. இதோ உன் தாய். நான் தாகமாயிருக்கிறேன்.